இலை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்டே. இதுவும் பிடிச்சிருக்குங்க. எல்லாமே பாக்ஸ் ஷேப்ல இருக்கிறனால கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு விளையாடுறதுக்கு. மேகம், சூரியன், மண்ணு, மாடு, கோழி, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எல்லாமே பாக்ஸ் ஷேப் தான். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு எல்லா கேமோட. மேகமும் சூரியனும் கூட பாக்ஸ்ல தான் இருக்கும். ஷேடர் யூஸ் பண்ணிருக்கனால நமக்கு காமிக்கல. ஓகே, நம்ம போய் வில்லேஜை தேடி கண்டுபிடிப்போம். வீடு கட்டணும் சீக்கிரம். வில்லேஜ் எங்க இருக்கோ தெரியலீங்க, சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம்னு போனா இந்த பக்கம் ஒரு பள்ளத்தாக்கு. கீழே பார்த்தா அய்யனு போடு வேற லெவலு. அய்யனுக்கு நம்ம மைமிங் பண்ணாமே நமக்கு அயன் கிடைச்சிருச்சு. கோலும் இருக்கு. வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்லை இந்த பக்கம். ஓகே, அது ரெண்டையும் போய் எடுத்துக்கலாம். அயனை ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். ஓ இதை எடுக்க முடியாது கைஸ். நமக்கு இது செய்யறதுக்கு வேற ஒரு பிக்காச்சு வேணும். மரக்கட்டை பிக்காச்சு வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு ஸ்டோன். ஸோ இந்த கல் இருக்கு பார்த்தீங்களா, பக்கத்தில் இருக்க கல்லெல்லாம் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். நிறையவே நமக்கு தேவை. இந்த கல்லை வச்சு வந்து பார்த்தோன்னா நம்ம நிறைய விஷயம் செஞ்சுக்கலாம். ஏன்னா மரக்கட்டையோட நமக்கு கல்லை வச்சு செய்யும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அயனெல்லாம் இதை வச்சு உடைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக உடஞ்சிடும். மைண்ட் கிராஃப்டில் இருக்க நிறைய பொருளோட பேர்லாம் எனக்கு கரெக்டாக தெரியாது. ஏன்னா நான் புதுசாக விளையாடுறதுனால இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அது எல்லாமே நமக்கு செட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம அந்த கல்லை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்காச்சு வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஸ்டிக், 2 ஸ்டிக்கு அப்புறம் 3 கல் இருந்தால் போதும். நம்ம இதை செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த அயனை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி எடுத்துக்கலாம். அந்த அயனை எடுத்தாச்சு. பக்கத்தில் இன்னொரு அயன் இருக்குது, அதையும் உடச்சி எடுத்துக்கலாம். இந்த அயன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கல்லாக தான் இப்போ கிடைக்கும். நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி உடச்சி கல்லாகணும், அதை உருக்கி பிஸ்கட் மாதிரி செய்வாங்கல்ல, ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருக்கி செய்யணும். இங்கே அயன் மலை மாதிரி இருக்கே, வேற லெவலுக்கு. இதை வச்சு நம்ம இதெல்லாம் எடுத்து உடச்சிக்கலாம். இப்போ அயன் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு இருக்குது, அப்புறம் டைமண்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். பள்ளத்தாக்கு அந்த மாதிரி இடத்துல தான் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை உடச்சி எடுத்துட்டு நம்ம போய் வில்லேஜை கண்டுபிடிப்போம். வில்லேஜை கண்டுபிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு கட்டலாம். ஓ, இந்த கோல் இருக்கிறத வந்தாச்சுங்க. இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் நிலக்கரி இருக்குது பார்த்தீங்களா, நிலக்கரியை வச்சு என்னென்ன, நிலக்கரினாவே நெருப்புக்கு தான் யூஸ் ஆகும். கறிக்கட்டையாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து லைட் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ லைட் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டிக் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லைட்டு செய்யலாம். எத்தனை லைட்டுன்னு தெரியல, போய் பார்ப்போம். இந்த இடத்துல அயன் கோல்லாம் இருக்குன்னு சொன்னதும் தலைவர் அங்கேருந்து வேகமாக வராரு. ஆனால் அதெல்லாம் நான் எடுத்துட்டேன்ல. இது சின்ன மைமிங்க, அங்கே ஒன்றுமே இல்லை வேற. ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு செஞ்சுக்கலாங்க. லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கும் ஒரு கோலும் இருந்தால் போதும். ஒரு 4 வாங்கியாச்சு. இது நமக்கு நைட் நேரத்தில் யூஸ் ஆகும். இருட்டாக இருக்க இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சோம்னா நமக்கு அந்த இருட்டாக இருக்க இடம் பிரைட்டாக மாறும். விளக்கு பற்ற வைக்கிற மாதிரி. கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு. இதுல தான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி என்னங்க இவ்வளோ பொறுமையாக போகிறான்? வேகமாக இழுத்தனாலும் போக மாட்டேங்கிறானே. ஓ, தலைவருக்கு பசிக்குதா? ஹெல்த் கம்மியாக இருக்கும்போது வேகமாக நடக்க மாட்டானாட்டுக்கு. ஓகே, நம்ம கறி சாப்பிட்டான். ஐயோ, ஜாம்பி கறியை தெரியாமல் சாப்பிட்டேன். சரி விடுங்க. ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் எப்படி ஹெச்பி இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹார்ட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் சேஃப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. முன்ன வெட்டின பன்னிக்கறி 2 இருக்குது. இதையும் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப ஹெல்த் கம்மியாக இருக்குது. ஓகே, இதையும் சாப்பிட்டு இங்கேருந்து நேராக போயிட்டு நம்ம வில்லேஜ் தேடுறது தாங்க. நம்ம வில்லேஜ் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. ப்ரோ நீ ஸ்ட்ரைட்டாக ப்ரோ நான் இந்த சைடு போய் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தண்ணிக்குள்ளே இறங்கியாச்சு. ஸோ இங்கே எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோழி சுற்றிக்கிட்டு இருந்தது. இந்த கோழிலாம் அடிச்சு நமக்கு கறிக்கு யூஸ் ஆகும், ஹெல்த் ஏற்றிக்கலாம். ஸோ அதனால இதெல்லாம் அடிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை எடுத்து கறி அப்படியே பச்சையாக சாப்பிட்டா ஹெல்த் ரொம்ப கம்மியாயிரும். இது நம்ம எப்படி ரியல் லைஃப்பில் வேவிச்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி சாப்பிடணும். நெருப்பு பற்ற வச்சு அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. போகிற வழியில் ஒரு மீன் மாட்டிச்சு. சும்மா அடிக்கணுமே அடிச்சா தர மேலே வந்து விழுந்துருச்சு. அப்படியே பிடிச்சிக்கலாமேன்னு சொல்லிட்டு 2 அடி அடிச்சேங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மீன் கறியும் நமக்கு கிடைச்சிருச்சு. மீன் தண்ணிக்குள்ளே இறங்கி பிடிக்கிறதுலாம் பெரிய விஷயம். தூண்டில் வேணும், தூண்டில் செஞ்சு மீன் பிடிக்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில். கைஸ் நான் பார்த்துட்டேன், நீங்கள் பார்த்தீங்களா? அதை நீங்க பாத்தீங்களா? வில்லேஜை ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. அங்கே வீடு கட்டி வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா, அவனுங்க தான் வில்லேஜர்ஸ். அங்கே தான் வில்லேஜர்ஸ் இருப்பாங்க. அது பக்கத்தில் தான் போயிட்டு நம்மளும் வீடு கட்டிக்கணும். ஏன்னா அவனுக்கு நிறைய பொருள் வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் அவனுங்க கிட்ட இருந்து ஆட்டை போட்டுக்கலாம். இந்த பக்கம் போகும்போது இங்கே என்னமோ தண்ணிக்குள்ளே கருப்பாக மிதந்துச்சு. சும்மா அடிக்குமே அடிச்சா பின்னாடி இருந்து என்னமோ கருப்பாக விட்டுட்டு போகுது. எனக்கு பாம்பு தான் போடுதுன்னு நினைக்கிறேங்க. அங்கே பாருங்களேன், திரும்பி அடிச்சா கருப்பு கலரில் என்னமே விட்டுட்டு போகுது. தண்ணிக்குள்ளே சூப்பராக இருக்குங்க. ஆனால் தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்க முடியாது நம்மளால. இப்போ நம்ம வில்லேஜில் போயிட்டு அங்கே ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வில்லேஜில் ஏதோ நட்டு வச்சிருக்கானுங்களே, இது என்னதுன்னு தெரியலங்க. உடச்சு பார்ப்போம், சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகுமான்னு பார்க்கலாம். கேரக்டருங்கிற பாருங்க, கேரட்டு. நல்ல வேலை இதையும் பாக்ஸில் கொடுத்துருந்தானுங்கன்னா கண்டே பிடிச்சிருக்க முடியாது நம்மளால. இங்கே என்னமோ இருக்கு. இது என்னது? உருளைக்கிழங்கு போடு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் இல்லை கைஸ். இது பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வீடு இருக்கு. இதுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் ஏதாவது இருக்கா. என் வீட்டுக்குள்ள நீ ஏன்டா வர அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு டோரை சாத்தி விட்டு போறாங்க. அவன் தாங்க வில்லேஜர். அவனுக்கு நம்மளை அடிக்க மாட்டானுங்க, ரொம்ப நல்லவனுங்க. ஆனால் நம்மளாண்டவன் இல்லையே. பொறுக்கி இங்கே ஏதாவது வச்சிருப்பான்னு பார்த்தா அவன் வீட்டுக்குள்ள ஒன்றுமே இல்லைங்க. அவன் வீட்டுக்குள்ள இருந்தால் நம்ம ஆட்டை போட்டு போயிடலான்னு பார்த்தேன். ஆனால் எதுவுமே இல்லை. நிறைய வில்லேஜர்ஸ் சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. குட்டிலாம் கூட சுற்றுவானுங்க. ஆனால் வில்லேஜர்ஸ் குட்டிலாம் காணும். நிறைய வீடு இருக்குது. எல்லா இதுலையும் செக் பண்ணி பார்ப்போம். ஏதாவது வச்சிருந்தானுங்கன்னா ஆட்டை போட்டு போயிடலாம். இங்கே என்ன அது? இங்கே ஒரு வீடு இருக்குது. ஐயோ, இன்னொங்க இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. இதில் உளுந்தோம்னா நம்ம சட்னி தானே ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். எல்லா லூட்டும் போயிடும். அதனால நம்ம இதில் இறங்க வேணாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் கொடுத்துருக்க. அயன் அங்கே கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, டைமண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்ம மைனிங் பண்ணி கண்டுபிடிக்கணும். அது அப்புறம்
பார்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம வீடு கட்டுவோம். நம்ம வீடு கட்டுறதுக்கான லொகேஷனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கட்டலாம்னு சொன்னாரு. இந்த இடம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கா, ஸோ இந்த இடத்துல கட்டிக்கலாம். பின்னாடி இவ்வளோ பெரிய குழி இருக்கே, சரி பரவாயில்ல, அதை மூடிக்கலாம். அப்புறம் ஓகே, அவர் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்மகிட்டயும் வுட் இருக்கு, நம்மளும் வந்து வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவர் மேலே கட்டட்டும், நம்ம கீழே கட்டலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 2 என்னங்க இது வேற கலர்ல இருக்கு, இது வேற கலர்ல இருக்கு. ஓ, அவர் வேற மரத்தை வெட்டிட்டு வந்திருக்காரு, நான் வேற வேறத்தை ஏதோ வெட்டிட்டு வந்திருக்கேன் நாட்டுக்கு. ஓகே, இது வேணாம், கலர் கலரா இருக்கு, இது உடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த கருப்பு கலர்ல ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அந்த மரமும் நம்ம வெட்டியிருக்கோம், ஆனால் 2 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை உடச்சி எடுத்துடலாங்க. இதை உடச்சி எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே கலர்ல நம்ம வைக்கணும். 2 தான் இருக்கு நம்ம கிட்ட. 1 2 வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம போய் மரம் தான் வெட்டிட்டு வரணும். அவர் மேலே கட்டிக்கிட்டு இருக்காரு, அப்படியே கட்டுட்டோம். நம்ம அதுக்குள்ள போயிட்டு வெட்டிட்டு வந்துடலாம். இருங்க, இருட்டு கட்டுற மாதிரி இருக்குங்க. பெட்டுங்க இங்க காணா. ஐயோ, பெட்டை காணாமே நம்மளுத. அடாடாடா, பெட்டை காணாங்க. எப்படி தூங்குறது? கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா இருட்டாயிருச்சுன்னா போட்டு தாக்குவானுங்களே ஜாம்பிலாம் வந்து நம்மள. நம்ம வேற பகல்ல தான் கிங்கு, நைட் ஆயிடுச்சுன்னா அவனுங்க தான் கிங். பரவாயில்ல, பக்கத்துல வில்லேஜ் இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா எவனாவது வில்லேஜர் வீட்டுக்குள்ள போயிட்டு அவனை அடிச்சு துரத்திட்டு அவன் பெட்ல நம்ம படுத்துக்கலாம். இங்க ஒரு வில்லேஜ் வீடு இருக்கு. அப்பா, இங்க பெட் வச்சிருக்காங்க, இதுல போய் படுத்துக்கலாம். 3 பெட் வச்சிருக்கானுங்க. இப்ப நம்ம டீம் மட்டும் தூங்கினாதான் தூங்க முடியும். அவரையும் படுக்க சொல்லிட்டேன். ஓகே, விடிஞ்சிருச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகலாயிருச்சு. இப்போலாம் இந்த ஜோம்பியும் வரமாட்டானுங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். இப்போ போய் பார்ப்போம் நம்ம வீடு கட்டுறதுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டேங்கிறனால ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டலாம் இப்போ தூங்குற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பில்டு பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வீடியோ வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மைன்கிராஃப்ட் லவர்ஸ்லாம் கமெண்ட்ல கேட்டனால தான் நான் மைன்கிராஃப்ட் இன்னைக்கு ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நிறைய கண்டினியூ பண்ணணும். மைன்கிராஃப்ட் பார்ட் 2 எபிசோடு 1 தான் இது. இதே மாதிரி 100 எபிசோடு போகணும்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான். ஸோ சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் மீன்ஸ் சப்ஸ்கிரைப் கொடுங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்போ தான் மைன்கிராஃப்ட் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காட்டுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து மைன்கிராஃப்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மரம் வெட்டிக்கிட்டு இருந்தா இங்க ஒரு செலந்தி தலையா, டேய் நீயாடா, வாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அடிச்சா 2 நூலு மாதிரி கிடைச்சிச்சு. அதாவது ஸ்பைடர் மேன்ல எல்லாம் வரும்ல புஸ் புஸ்ன்னு சொல்லிட்டு அது கிடைச்சிச்சு. அதை எடுத்துக்கலாம். அதை வச்சு மீன் தூண்டில் செய்யலாம். ஓகே, யாராவது டேய் மரம் வெட்ட விட்றா, எலும்பு தலையா நீ தானாடா, இருக்குடா உனக்கு, இருடா வரேன், விட்றா, அடி அடியில் அடிக்கிறாங்க. இவனை போட்டு தள்ளிடணும் ஃபர்ஸ்ட். சாவுடா, அவங்ககிட்ட இருந்து 4 நல்லி எலும்பும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, மறுபடியும் நம்ம மரத்தை வெட்டி பிளாங்க் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அகே நம்ம வீடு கொஞ்சம் கட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே, 40 இருக்கு. இதை வச்சு எப்படியாவது மேனேஜ் பண்ணி கரெக்டாக 2 பேர் தூங்குறதுக்கு அப்புறம் உள்ள கிச்சனு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பொருள்லாம் வச்சுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வீடு இப்பொழுதுக்கு காட்டுறோம். ஸோ அப்கமிங் டேஸில் இன்றைக்கே எல்லாமே பண்ணிட முடியாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடை பெருசு பண்ணலாம். அப்படியே ஒரு கோட்டை மாதிரி மாற்றணும். ஆடு மாடு கோழி எல்லாமே வெளியே வச்சு ஒரு கோட்டையை பெருசாக கட்டலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா அப்கமிங் டேஸில் இந்த மாதிரி மைன்கிராஃப்ட் வீடியோ வருமா இல்லை மைன்கிராஃப்ட் எபிசோட 1ஓட நின்றுமா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 100 வரைக்கும் போகலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு நீங்க இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இவர் வேற இந்த இடத்துல ஆஃப்லைன் போயிட்டாராட்டுக்கு. போட்டு நினைச்சேன் கரெக்டா ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல இருந்து ஆன்லைன் வந்துட்டாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம விட்டாச்சு. இல்லைன்னா நம்ம நதி போட்டு தள்ளியிருப்போம் அவரை. ஓகே, நம்ம கீழே வந்து பாத்தீங்கன்னா கட்டியாச்சு கைஸ். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைடில் ஒரு ரோ வச்சுட்டு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம். ஸோ கிளாஸ் வச்சா வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிறது அப்படியே உள்ள தெரியும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எடுத்துட்டு வந்து அதை வச்சு பயங்கரமா டிசைனா பண்ணலாம்லாம் நினைச்சேன். பட் அதெல்லாம் பண்ணா ரொம்ப டைம் ஆயிரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு இந்த மாதிரி சின்னதா ஒரு வீடு கட்டிக்கலாம். ஏன்னா நைட் ஆனால் ஜாம்பி தொல்லைங்களாம் தாங்க முடியலைங்க. அதனால நம்ம சின்னதாக ஒரு வீடு கட்டி அங்கே படுத்துக்கிற மாதிரி இருக்கணும். வில்லேஜர் வீட்டில் போய் படுத்துக்கலாம். எத்தனை நாள் படுக்கிறது? அதனால தான் நம்மளே ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே மழை பெஞ்சா வெயில் அடித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தான் விழுவோம். அதனால நம்ம கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடலாம். ஏன்னா மைன்கிராஃப்ட்டில் மழை பெய்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது, எல்லாமே ரியல் லைஃப்ல எப்படி இருக்கோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் கிராஃபிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது பெரிய குறையா தெரியாது. ஏன்னா இதோட கான்செப்ட் சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டே ப்ளே பண்ணும்போது நான் உங்களுக்கு எப்படி சொல்லியிருப்பேன், ஆனால் இப்போ எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா? ரியலி வந்து பார்த்தீங்கன்னா 130 MPக்கு வேற லெவல் ஒர்த்தான கேம் கைஸ். சீரியஸாக வேற லெவலில் இருக்குது கேம். ஒரே ஒரு நாள் விளையாண்டு என்னடா கேம் இது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. பட் அது ஒரு 1 வீக்குக்கு மேலே நீங்கள் விளையாண்டிங்கன்னா வச்சுக்கோங்க, என்னடா கேம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்கிற அளவுக்கு இருக்கும். நானே சொல்கிறேன்னா நம்ம போயிட்டு மண் எடுத்துகிட்டு வரலாம். மண்ணை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் செய்ய முடியும். நார்மல் மண், கீழே இருக்க மண் கிடையாது. ஸோ அந்த கடல் ஓரத்தில் நம்ம வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கடல் மண். அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரலாம். இங்கே தான் எங்கே இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். தயிருக்கு பாருங்கள், இந்த மண் தான். ஸோ இந்த மண்ணை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் செய்ய முடியும். ஓகே, இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த மண்ணெல்லாம் அதிகமாக தண்ணி இருக்க இடத்துல தான் இருக்கும். நம்ம ஊர்லாம் ஆற்றுல இருக்கும், கடலில் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல தண்ணி இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான அளவு எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மேலே ஏறி போயிடலாம். மண்ணில் இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, கீழே ஒரு லைன் எடுத்தோம்னா மேலே இருக்க
இருக்க லைன் நம்ம மேலே விழுந்துரும். அதனால கொஞ்சம் சேஃபாக தான் விளையாடணும். நம்ம மேலே ஏறது தெரியலையே. ஓகே, இங்கே ஒரு ஓட்டைப்பட்டதும் மேலே வந்தாச்சு. இங்கே ஒரு பன்னிக்குட்டி இருந்தது, இதை அடித்து நம்ம சாப்பாடுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம அந்த மண்ணை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் செஞ்சு அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா நடுவில், அந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணலாம். ஓகே, லைட்டு ஃபஸ்ட்டு வச்சிடலாம். இருட்டாக இருக்குது உள்ளே வந்தால். முன்னாடி லைட்டு நம்ம ஒன்று செஞ்சோம் பார்த்தீங்களா, அது இப்படி தான், இதுக்கு தான் யூஸ் ஆகும். இப்போ இருட்டாக இருக்க இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கலாம். கரெக்டாக 4 தான் எடுத்தோன்னு நினைக்கிறேன். அந்த 4ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடும் ஒன்று வச்சாச்சு. வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ கிராஃபிங் டேபிள் எங்கே வச்சேன்னு தெரியலையே. சரி, ஓகே விடுங்க, நம்ம இடத்துல நிறைய இருக்க மரம், அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிங் டேபிள் செஞ்சு இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று வாங்கணும். அதாவது சமைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், அது பேர் தான் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்கு கல் தேவை. அந்த கல் நம்ம இடத்துல போயிட்டு அங்கே எங்கேயோ கல் பார்த்தோம்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே தண்ணியாக தான் இருக்குது. இங்கே தாங்க எங்கேயோ பார்த்தேன் நிறைய கல் இருந்தது. அங்கே பாருங்க, குட்டி குட்டி காளான் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ பெரிய காளான் மரம் பார்த்துருக்கீங்களா? காளான் மரமே முளைச்சிருக்குதுங்க. ஓகே, அப்படிங்க கீழே இறங்கினா தான் கல் இங்கே இருக்குது கைஸ். இந்த கல் வேணும் நமக்கு, ரொம்ப முக்கியம். இந்த கல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த கல்லெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்னஸ் பண்ண முடியும். அது எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சமைக்கிறதுக்கு, அப்புறம் கல்லெல்லாம் உருக்கி கண்ணாடி பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நம்ம அயன் கோல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது கல்லாக தான் கிடைக்கும். அதை உருக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட்டாக மாற்றணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச பொருளாக வாங்க முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கல் நிறையவே எடுத்துக்கலாம். ரொம்ப தேவைப்படும் இந்த கல். ஓகே, இங்கே கல் தேடி இருக்கும்போது இங்கே பார்த்தீங்களா நமக்கு லக்கு அயனு கிடைச்சிருக்குதுங்க. அடடா, நம்ம இன்னைக்கு அயன் தேட வேணாம், நாளைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு மைமிங் பண்ணாமே நமக்கு அயனாக கிடச்சிக்கிட்டு இருக்கேன். அது 1 இல்லை 2 இல்லை 4 இருக்காட்டுக்கு. 4 இல்லை 5 சாரி, இது எல்லாமே எடுத்துக்கலாம். 5 6 கூட தெரியல. கரெக்டாக கிடைச்ச வரைக்கும் லக்கு இடறான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நேராக வீட்டுக்கு போய் செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் சாப்பாடு செய்யணும், அப்புறம் அயன் ஊறுக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. ஸோ வீடு இங்கே தான் இருக்குதா? அடப்போவிகளா, இந்த பிறந்ததுலேருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? இந்த கல்லை தேடி ரொம்ப தூரம் போனேனேடா. கீழே கல் இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் அந்த குழி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஐயோ இவ்வளோ நேரம் தேடி வந்திருக்கோம். அவர் ஆல்ரெடி ஃபேர்னஸ் செஞ்சுட்டாரு. இதுதாங்க இப்போ அதில் நெருப்பு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி நம்மளும் செய்யணும். இப்போ ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு டேபிள் வாங்கி இந்த இடத்துல வச்சுட்டு, இந்த டேபிள் எத்தனை தாட்டி வாங்கினாலும் ஒரு உடச்சி போட்டுறாரு யாருன்னு தெரியல. ஓகே, இப்போ நம்ம ஃபர்னஸ் செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2 ஃபர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சாச்சு. இந்த இடத்துல வச்சுக்கலாம் கைஸ். தப்பாக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உடச்சிட்டு இந்த மாதிரி நேராக பார்த்த மாதிரி வைக்கலாம். ஓகே, இருங்க. ஐயோ தெரியாமல் கிளிக் ஆயிடுச்சு. இருங்க, அது உடச்சி எடுத்துக்கலாம். இதில் உடைக்க முடியாது கத்தியில். உடைக்கிறத வச்சு உடச்சி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த பக்கம் நேராக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த கோல் இருக்குது பார்த்தீங்களா, நிலக்கரி எடுத்து கீழே வச்சுக்கலாம். ஸோ இதை கீழே இங்கே இருக்குது, இங்கே இதை எடுத்து இங்கே வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம கிளாஸ் செய்யணும். அதனால மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா ஒரே செட்டாக இருக்குது. 8 வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சாச்சு. ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒன்று வச்சிடலாம். இந்த இதில் ஒரு 8 வச்சாச்சு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 ரெண்டும் ஒன்று சேர்ந்துருச்சா? சரி விடுங்க, இதில் 16 வச்சாச்சு. இப்போ எரியுது பார்த்தீங்களா? இப்போ நம்ம கிட்ட கோல் இல்லை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தை வச்சு செஞ்சோம் பார்த்தீங்களா, மரத்தை வச்சு நீங்கள் எரிக்கலாம். ஸோ மரம் எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி தான் நார்மலாக நீங்கள் மரம் ஸ்டிக்கு இந்த மாதிரி எது வேணுமா வைக்கலாம், எச்சா எரியும் இந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வச்சாச்சு. ஸோ மேலேருந்து அதை உருக்கி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸாக ரெடி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு சென்டரில் சின்ன சின்ன கேப்லாம் விட்டுருக்கோம்ல, அந்த கேப்லாம் சின்ன கேப் இல்லை பெரிய கேப்பே விட்டுருக்கோம். அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடியை வச்சு நிரப்ப போகிறோம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான், டக்குன்னு வச்சதுமே கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி தான் நமக்கு கிடைக்கும். அதனால கொஞ்சம் டைம் ஆகும். அந்த இடத்துல உங்களுக்கு கட் பண்ணி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு காமிக்கிறேன். ஓகே, லைனாக அப்படியே வச்சுக்கலாம். 1 2 3 4 5. ஐயோ இதுக்கு மேலே இல்லையா, மறுபடியும் எடுக்கணும். இப்போ சூரியன் வேற கீழே போய்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டு கட்டிடும். ஜாம்பிலாம் வந்து அடிச்சு தள்ளிடுவானுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பில் பண்ணிடணும். ஏன்னா இந்த கேப் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி உள்ளே வந்து அடி நடிப்பானுங்க. அதனால சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கண்ணாடியை வச்சு நிரப்பிடலாம். கிட்டத்தட்ட வச்சாச்சு. கிட்டத்தட்ட நைட்டும் ஆகிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜாம்பி வந்துருவானுங்க. இந்த கேப் மட்டும் அடைச்சா போதும் நமக்கு. அவ்வளோதாங்க. இந்த 2 மட்டும் வச்சா போதும். 1 2 அவ்வளோதான். ஐயோ எக்ஸ்ட்ரா 1 வச்சுட்டேன். இது உடச்சிடலாம். அந்த கிளாஸை உடச்சி நம்மளால் இதை எடுக்க முடியாது. உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் கிளாஸ். இப்போ வீட்டுக்கு டோர் செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி டோர் வச்சுட்டாரா? டோர் செய்கிறது ஈஸி தான் கைஸ். நம்ம அந்த வுட்டை வச்சு இந்த டோர் செஞ்சுக்கலாம். ஸோ இது ஆனால் சீக்கிரம் உடச்சிருவானுங்க ஒரு சிலர்லாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன் கிடச்சிச்சுன்னா அயன் தான் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த அயனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டோர் அப்புறம் செஞ்சுக்கலாம். ஜாம்பிலாம் வரானுங்க, வந்துட்டாங்க ஐயோ ஏற மாட்டேங்குது. அப்போ கதவை சத்திடலாம். அப்போடா நல்ல வேலைங்க, அவன் கை பாருங்க அதில் மாட்டிக்கிச்சு. போய் நம்ம கம்மல் படுத்துடலாம். அங்கங்க படுக்க முடியல. ஐயோ ஜாம்பி பக்கத்தில் இருந்தால் நம்மளால படுக்க முடியாது. அதனால அவனை போய் போட்டு தள்ளணும். இப்போ உள்ள வட்டானே, டேய் உனக்குலாம் வேற வேலையே இல்லையாடா, எங்களை வந்து அடிக்கிறதா உனக்கு வேலையா? எனக்கு அதான்டா வேலைன்னு சொல்லுவான் அவன். நம்ம போய் படுத்துக்கலாம். ஓகே, இப்போ விடிஞ்சிருச்சு கைஸ். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இவன் யாருங்க
டேய் நீ அவன் இல்லை ஸ்வைங் தானே நீங்க. ஐயோ இவங்கிட்ட வெளியே போனால் அடிச்சே கொண்டுருவான். நல்ல வேலை எங்கெங்க போனால் எங்கே உள்ளே வர பார்க்குறாங்க. அவனால் உள்ளே வர முடியல. நம்ம கிளாஸ் வச்சு அடைச்சனால நமக்கு அவன் வெளியே இருக்கிறது தெரியுது. அதே மாதிரி அவனால் உள்ளேயும் வர முடியல. நல்ல வேலை கிளாஸ் வச்சனால இப்போ யூஸ் ஆகுது. வீட்டை விட்டு வெளியே போனால் அடிச்சிருவான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவர் சொன்னார். நம்ம யாருக்கு பயந்துருக்கோம்? எந்த கேமாக இருந்தாலும் நம்ம துணிச்சலாக போய் அடிப்போம்ல. அவன் போயிட்டான். அதில் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் போகிறேன். அவன் இருக்க மாட்டான். எங்கடா இருக்க? வாடா 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 சிங்கம் வந்துருச்சுடா வா. வாடா அங்க இருக்கான். ஜாம்பிலாம் வருது. வாங்கடா டேய் சாவுங்கடா. நீங்க வெயிலுக்கு வந்தாவே செத்து போயிருவீங்க. டேய் இங்க ஐயோ வெடிகுண்டு முருகேசன் ஊர யாரை பார்த்தாலும் எனக்கு பயம் இல்லைங்க. ஆனா இவன் இந்த பேர் தெரியல வெடிகுண்டு முருகேசனா கூப்பிட்டுக்கலாம். இவன் வந்து பக்கத்துல வெடிச்சு அவனும் சாவறது இல்லாம நம்மளையும் சாவடிச்சுட்டு போயிடுறாங்க. பாத்தீங்களா பாதி ஹார்ட் போயிருச்சு, பாதி ஹெல்த் போயிருச்சு. மறுபடியும் நம்ம கறி சாப்பிடணும். ஜாம்பி கறி தான் இருக்குது, வேற இல்ல. ஓகே அங்கே ஒரு ஸ்பைடர் இருக்கு கைஸ். அதை போய் அடிச்சு நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நின்று ஸ்பைடரே எனக்கு அந்த சிலந்தி நூலை கொடு. நூல் இல்லையா? சரி விடுங்க, இதுகிட்ட இருக்கான்னு பார்க்கலாம். இதுகிட்டயாவது அந்த நூல் கிடைச்சா நல்லா இருக்கும். அப்பாடா ஒரு நூல் கிடைச்சிருச்சுங்க. ஆல்ரெடி நம்ம 2 வச்சிருக்கோம்ல, அது தெரியாம. சரி விடுங்க. இப்போ நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்கிறது செய்யணுங்க. ஃபர்ஸ்ட் சாப்பாடு செஞ்சுக்கலாம். சாப்பாடுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா பெருசாக எதுவும் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அயன் நம்ம உடச்சோம் பார்த்தீங்களா, கல்லாக தான் கிடைச்சிருக்கும் அயன். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அயன் பிஸ்கெட்டாக மாறிக்கும். ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் பண்ணுற மாதிரியே தான் கல்லை உடச்சி அதிலிருந்து பிஸ்கெட் மாதிரி செஞ்சு தங்க பிஸ்கெட்லாம் செய்வோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் கோல்டெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பிஸ்கெட் செய்யணும். இப்போ நம்மகிட்ட ஹெல்த்தும் ரொம்ப கம்மியாக இருக்குது, சாப்பாடும் சுத்தமாக இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீன் பிடிக்கிற தூண்டில் வாங்கிக்கலாம். ஸோ எங்கே தானே இங்கே இருக்கும் மீன் பிடிக்கிற தூண்டில். ஓகே 3 ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் 2 அந்த ஸ்பைடர் அடிக்கும் போது 2 நூல் மாதிரி கிடச்சிச்சு பார்த்தீங்களா, அது இருந்தால் போதும். இப்போ நம்ம மீன் பிடிக்கிற தூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். இந்த மீன் பிடிக்கிற தூண்டில் வச்சு மீன் பிடிப்போம். போய் நிறைய மீன் கிடைச்சா நல்லா இருக்கும். ஐயோ இங்கேயும் ஜாம்பிலாம் இருக்கானுங்களா? டேய் இங்கே தான் இருக்கியாடா நீ? பொடிப்படா. ஐயோ அவனால் இங்கே வர முடியாது. வந்தாலும் எரிஞ்சு கருவாடாயிருவான். இங்கே மீன் இருக்கான்னு கண்ணுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். இங்கே ஒரு மீன் இருக்கு, நிறைய மீன் இருக்கு. இந்த இடத்துல ஒரு டேபிள் மாதிரி வச்சு அது மேலே ஏறி உட்காந்து